ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு மண்டே, ஓகேங்களா? நாளை என்ன படிக்க போறேன்ட்டு முந்தின நாள் நைட்டே நீங்க எழுதி வச்சிருங்க, ஓகேங்களா? அப்பதான் நாளைக்கு நம்ம என்ன படிக்கணும்னு யோசிக்கிறதுலே பாதி டைம் போயிடும். ஸோ அதுக்காக நீங்க முந்தின நாள் நைட்டே நீங்க இந்த ஷெட்யூல் போட்டீங்க அப்படின்னா, அதாவது மந்த்லி ஷெட்யூல் தனியா போட்டு நான் வச்சிருக்கேன். அதை நான் கம்யூனிட்டி டேப்ல வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு முந்தின நாள் எழுதுங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, அப்படி படிச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? அப்போ முடிக்க முடிக்க நீங்க என்ன பண்ணுங்க, டிக் பண்ணா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும், ஓகேங்களா? முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வரும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, மார்னிங் வந்து எனக்கு டைம் வந்து 10 to 12:30 வந்து கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட்ல இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? 19ஆம் நூற்றாண்டு இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களும், நெக்ஸ்ட் வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தின் உள்ள தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்த 2 லெசன் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இந்த 2 லெசன் நான் ஆல்ரெடி படிச்சதுனால ஸோ என்ன பண்றேன், படிச்சுட்டு இன்னொரு படிச்சுட்டு நான் டெஸ்ட் எழுதிடுவேன். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்நூன் வந்து 2 to 3:30 அந்த டைம்ல வந்து 8th ஸ்டாண்டர்ட் இயல் 1 எடுத்து படிப்பேன். பிளஸ் டாபிக் வைஸ் வந்து ஒரு டாபிக் வந்து எடுப்பேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நைட் ஸ்டடி வந்து எந்த டைம்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த டைம்னாலும் முழிப்பேன். முழிப்பு வந்துச்சுன்னா டக்குன்னு எழுந்திரிச்சிருவேன். ஸோ அந்த டைம்ல வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து அதாவது மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள ஷெடியூல்குள்ள தான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன். பட் நான் வந்து சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருக்க டைம்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோப் அகாடமிக்குள்ள வந்து பார்த்து முடிச்சேன். ஸோ அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஒரு தடவை பார்த்துட்டு கணக்கு போட்டு பார்த்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் எழுதிடலான்னு கொஞ்சம் பிளான் போட்டிருக்கேன். இதுதான் என்னுடைய மண்டே பிளான், அதாவது நாளைக்குள்ளான பிளான், ஓகேங்களா? முந்தைய நாளே ஷெடியூல் போட்டு வச்சிருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, முடிக்க முடிக்க என்ன பண்ணுங்க, இப்படி ஒரு டிக் பண்ணிருங்க. இதுல டிக் பண்ணாலும் பண்ணுங்க, இல்லைன்னா மந்த் ஷெடியூல் போட்டிருப்பீங்களா அதுல டிக் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. பண்ணுனா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ.